பல்லிகள் ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம பேசும்போது அது ஏதோ ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம சொல்கிறதெல்லாம் தேவதைகள் மூலம் கவனிக்குது, பல்லிகள் கவனிக்குது, தேவதைகள் கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக பல்லிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விரட்டுறதுக்கோ அதை அடிக்கிறதுக்கோ அதை துரத்துறதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க. நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதாவது சமையல் இதெல்லாம் வந்து திறந்து வைக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பல்லிகள் இருக்குது வீட்டில் அப்படின்னும் போது இந்த சமையல் அந்த எண்ணெய் பாத்திரம் திறந்து வச்சுருவோம், குழம்பு பாத்திரம் திறந்து வச்சுருவோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த காலுக்கு கீழே கூட பல்லி வந்து பாதத்தை தொட்டுட்டு போகும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பல்லிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பல்லிகள் வந்து சகுனம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த தட்டுற சவுண்டை வச்சு நாம் அடுத்து நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் யோசித்து முடிவெடுத்துக்கலாம். அது மாதிரி பல்லிகள் வந்து ஒரு மினி ஜோசியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல்லிகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். பல்லியை அடித்தோன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கும் என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு நிகழ்வே இருக்குது.